அப்போவே ஆண்டவர் சொன்னார், நான் இந்தியன் 2 ஒத்துக்கிட்டது காரணமே இந்தியன் 3 தான் அப்படின்னு. அப்போ புரியல, இப்போ புரியுது. ஹாய் கைஸ், 1996 வெளியான இந்தியன் படத்தோட ஒரு சீக்குவலாக வெளியாக இருக்கிறது தான் இந்தியன் 2. அடுத்து இந்தியன் 3 வேறு வரப்போகுது. ஆக்சுவலாக அது ஒரு ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 சேர்த்து ஒரே கதை தான். பட் படத்தோட நீளம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை ரெண்டாக பிரித்து இந்தியன் 3ன்னு ஒன்று தனியாக ரிலீஸ் பண்ணிக்கலாம், இப்போ இந்தியன் 2ன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும், அந்த 1.5 மணி நேரத்தை மட்டும் வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது. ஸோ அந்த ஒரு 1.5 மணி நேர கதையை ஒரு ஃபுல் மூவியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. பட் ட்ரை பண்ணவங்க வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் அப்படி வச்சுருந்தா பரவாயில்ல. 3 மணி நேரத்துக்கு இந்த படம் போகுது. படத்தில் சுத்தமாக எந்த பொட்டன்ஷியலுமே இல்லை. சொல்லப்போனால் இந்தியன் 3 ட்ரெய்லர்லாம் கடைசியில் காட்டுறாங்க, அதில் கூட ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி இருக்குது. பட் இந்தியன் 2வில் பார்த்திங்கன்னா ஒன்றும் பெரிய கதையே இல்லை, மூவ் ஆகிறதுக்கு பெரிய விஷயங்களே இல்லை. அதனால் இருக்கிற ஒரு சீனையும் அவ்வளோ பெருசாக எடுத்து எந்த இடத்துலையுமே கட் பண்ணாமல் 3 மணி நேரத்துக்கு இந்த படம் ஓடுது. மொத்தம் படத்தோட டியூரேஷன் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, படம் நல்லா இருக்கிற பட்சத்தில். சொல்லப்போனால் இந்தியன் படம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம் வரும். பட் எந்த இடத்துலையுமே அது போர் அடிக்காது, அவ்வளோ சூப்பராக போகும். அப்படியான ஒரு கல்ட்டு ஃபிலிமுக்கு சீக்குவல் எடுக்கிறேன் அப்படின்ட்டு இது ஒரு 2 மணி நேரம் தான் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் எடுத்தாங்களான்னு தெரியல, வச்சு வளவளன்னு இழுத்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இந்தியன் படத்தோட எண்டில் இந்தியன் தாத்தா தப்பிச்சு ஹாங்காங்க்கு போயிடுறாரு. ஸோ இப்போ அவர் திருப்பி இந்தியாவுக்கு வராரு. அவர் ஏன் வராரு, வந்து என்னென்ன பண்ணுறாரு நம்ம இந்தியாவில் அப்படிங்கிறதான் இந்த இந்தியன் 2வோட ஸ்டோரி. இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய ட்ராபேக்கப்பட்டது இந்த படத்தோட மூவி மேக்கிங் ஸ்டைலு. ரொம்ப ஒரு பழைய ஸ்டைலு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி த பாஸ் படத்தில் ரஜினி நடந்து வருவார். அவர் வர பின்னாடி வந்து பழைய ஊராக இருக்கிறது அப்படியே முன்னாடி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, கிராஃபிக்ஸில் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதை ஒரு தேட்டரில் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பார்க்க நமக்கே கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும். பட் இது மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் இருந்த பரவாயில்ல. மொத்த படமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்பெல்லாம் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை படத்தில். அதுவும் இப்போ கரப்ஷன் தான் இந்த படத்தோட மெயின் ஆணி வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ கரப்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி காட்டியிருக்காங்கன்னா அதுவுமே ரொம்ப மேம்போக்காக தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியன் தாத்தா வராது, அவர் ஒரு 10 பேரை கொலை பண்ணணும். இப்போ அவர் கொலை பண்ணுறதுக்கு ரீசன் கரப்ஷன். ஸோ அதுக்கான 4 கரப்ஷன் சீன் வைக்கிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர மெயினாக வந்து அன்னைக்கு இந்தியன் படத்தில் இருந்த அந்த ஒரு உயிர் இந்த படத்தில் சுத்தமாக இல்லவே இல்லை. அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணுறன்ட்டு இந்த வர்மக்கலை இந்தியன் படத்துலேயே பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஸ்டார்டிங் டு எண்டு வெறும் இந்த வர்மக்கலை வச்சு தான் ஓட்டிகிட்டே இருக்காங்க. அது வந்து ஒரு டச் பண்ணலாம், ஓகே, ஓரளவு டச் பண்ணால் ஓகே. பட் வந்து இந்த வர்மம் என்ன தெரியுமா, அந்த வர்மம் என்ன தெரியுமான்னு ஒரு கொலை பண்ணும்போதும் அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. அதுக்கு வச்சு எச்சியில் வச்சு என்னென்னமோ எழுதுறாரு. அந்த வர்மத்தை பண்ணால் ஒருத்தவங்க குதிரை மாதிரி கணக்க ஆரம்பிச்சிடறான், ஒருத்தவங்க கேர்ள் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடறான் அப்படின்ட்டு இதை சொல்லும் போதே என்னடா சீன் இது உங்களுக்கு தோணும். அப்படி தான் இருக்குது மொத்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை படத்தோட டயலாக்ஸு. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். பிரியா பவானி சங்கரோட அம்மாவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஒரு எமோஷ்னலான சீனு. பின்னாடி பார்த்தீங்கன்னா எமோஷ்னல் மியூசிக் தான் ப்ளே ஆகுது. அப்போது வந்து தம்பி ராமையா பிரியா பவானி சங்கரோட அப்பா அவர் சொல்கிறாரு, உனக்கு நான் வந்து எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பட்டியல் போட்டுட்டு ஏஆர் ரஹ்மான் கச்சேரிலாம் வைக்கலான்ட்டு இருந்தேன் அவன் கல்யாணத்துக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திருப்பி இந்த பொண்ணு இதுக்கு பதில் சொல்லுதான், ஒன்றுத்துக்கும் பதில் சொல்லிட்டு ஏஆர் ரஹ்மான் பாட்டை நான் ஐடியூன்ஸ்லேயே கேட்டுக்கிறேன், எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு ஒரு யூடியூப்பில் வெப்சீரிஸ் இருக்கிறவங்க எழுதுனா கூட இதை விட பெட்டர் டைலாக்ஸ் எழுதுவான். அப்படி தான் இருக்குது இந்த மொத்த படத்தோட டைலாகுமே. அது வந்து ஒரு எமோஷனல் சீனில் கிரிஞ்சு பண்ணால் கூட பரவாயில்ல, அது சிரிப்பு தான் வருது. நிறைய இடத்துல வந்து என்னடா டைலாக் இது, என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சிரிப்பு தான் வருது. ஆடியன்ஸ் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் ஒரு பக்கம் பழசாக இருக்குது அப்படின்னா படத்தில் வர டைலாக்ஸ் அதுக்கு மேலே பழசாக இருக்குது. அதுவும் நிறைய அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜஸ். ஏன்னா இந்த படம் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படிங்கிறதுனால அப்போது நம்ம வந்து இந்த யூடியூப்பில் பேசுகிறது, இன்ஸ்டாவில் பேசுகிறது, மீம்ஸில் வர்றது அந்த கண்டென்ட்லாம் எடுத்து டைலாகாக எழுதி வச்சுருக்காங்க. மேபி இது அப்போ பார்த்தா மேபி ஒர்க்காக இருக்குமோ என்னன்னு தெரியல. இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு அவுடேட்டடான ஃபீலிங் தான் கொடுத்தது. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா விவேக் சார் பண்ணுற காமெடி எல்லாமே எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒர்க் ஆச்சு. சொல்லப்போனால் படம் முழுக்க விவேக் சார் வரப்போ அவர் போடுற ஒரு கவுண்டருக்கும் மக்கள் சிரிக்கிற அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து கமல் சார் கொலை பண்ணுறப்பையோ கமல் வரப்பையோ சுத்தமாக இல்லை. விவேக் சார் ஸ்கோர் பண்ண அளவு கூட கமல் ஸ்கோர் பண்ணல அப்படிங்கிறது அந்த படத்தோட பிரச்சனையே. இப்போ இவ்வளோ பெரிய கேன்வாஸில் உள்ள ஒரு படம், அதுக்கு கமல் சார் இந்தியன் தாத்தா இன்ட்ரோ சீன் எவ்வளோ மாசாக இருக்கணும், அதை பார்க்கும்போதே வந்து மொத்த படத்துக்கும் தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி இருக்கணும். பட் ஆனால் அந்த இன்ட்ரோ சீன் சுத்தமாக ஒர்க்கே ஆகலை. இன்ட்ரோ சீனில் ஆரம்பிக்கிற கிரிஞ்சு அடுத்து படம் ஃபுல்லாக அப்படி தான் போயிட்டுருக்கு. படத்தில் கொஞ்சம் சென்சிபிளாக பட்ட சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசனும் சித்தார்த்தும் ஒரு இடத்துல நேரில் மீட் பண்ணி பேசுவாங்க ஒரு ஃபியூனரலில். அந்த சீன் கொஞ்சம் பார்க்க சென்சிபிளாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அப்படியே அந்த கிளைமேக்ஸ்க்கு மூவ் ஆகும். அந்த சீனில் இருக்கிற ஒரு சென்சிபிளோட கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸை கையாட்டிருந்தாங்க அப்படின்னா படம் ஓரளவு எண்டிங்லேயே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் திருப்பி கிளைமேக்ஸில் போட்டு சொதப்பி வச்சிட்டாங்க.
படத்தோட மியூசிக் பார்த்திங்கன்னா அனிருத் தன்னோட வேலையை பக்காவாக பண்ணிட்டாப்ல. கதறல்ஸ் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதை கேட்குறப்ப இருந்த அந்த ஒரு வைப்பு அந்த விஷுவலில் சுத்தமாக இல்லை. 100,000 பேர் ஆடுறாங்க அந்த பாட்டில், ஆனால் பெருசாக ஒன்றும் ஒர்க்கே ஆகலை. ஏஆர் ரஹ்மானோட இந்தியன் படத்தோட சில பிஜிஎம்ஸே இது அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஷங்கரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் கூட அங்கங்கே இருக்கும். ஸோ இப்போ என்ன தான் அந்த ஏஆர் ரஹ்மானோட அங்கங்கே அந்த பிஜிஎம்மும் ஷங்கரோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸஸும் கொஞ்சம் நம்மளை எக்ஸைட் பண்ணாலும் அது இந்த படத்தை எந்த விதத்துலையும் காப்பாற்ற போகிறது இல்லை. ஏன்னா அது வரது எல்லாமே அங்கங்கே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். இவங்க மினிட்ஸ் கணக்கில் ஹவர்ஸ் கணக்கில் பாட்டின கிரிஞ்சு அது எங்கேயும் சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறது இல்லை. படத்தோட கதை ப்ரெடிக்டபுளாக இருக்குது. படத்தில் லாஜிக்கே இல்லை. 106 வயசில் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு தாத்தா அப்படின்ட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த படத்தை பார்த்தாலுமே அது பெருசாக நம்மளை எங்கேஜே பண்ணலை அப்படிங்கிறதான் உண்மை. சித்தார்த் வச்சுருக்க யூடியூப் சேனலில் வர அந்த ஒரு தாத்தா கிராஃபிக்ஸு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி அங்கங்கே ரொம்ப யோசிச்சு பார்த்து என்ன ஒன்றுமே நல்லா இல்லையான்னு யோசிச்சு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு கல்ட்டு கிளாசிக்கான படத்தை, இந்தியன் படத்தை அதோட சீக்வல் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணி வச்சுட்டாங்க, அதான் சொல்லணும். பட் இந்தியன் 3ல சம் பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி இருக்குது. பார்ப்போம். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.